இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீரலட்சுமி ஒரு புகாரை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. அதனால் ட்ரைப்ஸ் யூடியூப் சேனல் கரிகாலனுக்கு தென் மாவட்டத்தில் தேவன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சீமானோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் வந்திருக்கு. தமிழ் புலிகள் கட்சியின் தோழர் தலைவர் நாகை திருவள்ளுவனை படுகொலை செய்வதற்கு அவர்கள் ஒரு கூலிப்படையை அணுகிய அந்த செய்தியை கரிகாலனுக்கு அவங்க கடத்துறாங்க. இதையும் புகாராக வீரலட்சுமி சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், நாகை திருவள்ளுவன், வீரலட்சுமி மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் படுகொலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தொம்பிகள் கொலை மிரட்டல் விடுறாங்க. வீரலட்சுமியுடைய கட்சி சார்ந்த தோழர்களுக்கு அந்த ஆடியோ பதிவை எல்லாம் அவங்க காவல் நிலையத்தில் புகாராக ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். இவங்க நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி கூலிப்படையில் அந்த தேவன்றவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தேவன் என்கின்ற ஒரு நபர் தென் மாவட்டத்தில் கூலிப்படையினரிடம் நடத்தக்கூடிய அந்த உரையாடலை ட்ரைப்ஸ் யூடியூப் சேனலுடைய கரிகாலன் வெளியிட்டு தான் அந்த அம்மா இன்றைக்கி மறுபடியும் ஒரு தகவலை சமூக ஊடகங்களில் பரவ விடுறாங்க. இது நமக்கு எதை உணர்த்துது? அரசு மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்களை அப்படியே கண்குத்தி பாம்பாக பார்த்துட்ருக்குறீங்க. ஓடி வந்து நிற்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ பேர் வருவாங்க? மக்களுக்காக வீதிக்கு வந்து போராடுபவனை 1008 கேள்வி கேட்குறீங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய புகார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த புகாரை என்னென்ன விசாரிக்கவே மாட்டீங்களா? இப்போது சீமான் மாதிரி ஆட்களை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறதா என்ற கேள்வி எழுவது சாதாரண மக்களின், சாமானிய மக்களின் இயல்பான கேள்வியாக ஆகிறது. ஒருவேளை பரமசிவன் கழுத்திலிருந்து ஆடுற பாம்பு மாதிரி பாஜகவின் கழுத்திலிருந்து சீமான் ஆடுவதால் நீங்கள் தயங்குகிறீர்களா? இது சாதாரண வேற ஒரு குப்பன் சுப்பன் மேல் இப்படி ஒரு வழக்கு வந்தால் காவல்துறை இவ்வளவு அலட்சியமாக இருக்குமா? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒரு 3 பேர் மீது கொலை மிரட்டலை விட்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவங்களுடைய நோக்கம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், எதனால் இந்த மாதிரி இவ்வளோ வக்கிரமாக அவங்க இறங்குறாங்க? ஆர்எஸ்எஸ் உடைய தமிழ்நாடு முழுக்க வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த செயலை உடனடியாக காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்கள் உங்களிடம் புகார் வந்துவிட்டாலே விசாரிக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க போவதில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்வதற்கே உரிமை மறுக்கின்ற பாசிச போக்கை, கொலை மிரட்டல் விடக்கூடியவன் எவனாக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன்னால் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதுதான் சட்டத்தின் ஆட்சி நடப்பதற்கான ஒரு அடிப்படையான முகாந்திரமாக இருக்க முடியும். சாதாரண குடிமக்களின் நிலை என்ன ஆகிறது? பெரிய பெரிய தலைவர்களுக்கே அவன் கொலை மிரட்டல் விட்டு அவன் பாட்டு காலத்தை தூக்கி விட்டு போயிட்டுருப்பான் அப்படின்னு சொன்னால் அவனை இந்த சட்டம் கேள்வி கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? அது எப்படி சட்டத்தின் ஆட்சியாக இருக்க முடியும்? எல்லா மக்களும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? லட்சம் தொண்டர்களை கொண்ட கட்சி தலைவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் கேள்வி கேட்கவே ஆள் இல்லாத ஒரு சாதாரண மக்களின் நிலை என்ன ஆகும்? இவர்கள் நினைத்தால் யாரையும் பழிவாங்கலாம், யாரை பற்றியும் ஒரு வீடியோ போட்டுவிட முடியும், யாரை பற்றியும் ஒரு அவதூறு பேசிவிட முடியும், யாரை பற்றியும் ஒரு தம்ப்நெயிலேயே இழிவுபடுத்த முடியும் என்று சொன்னால் ஆபாசமான கொலை மிரட்டல்களை, ஆபாசமான அருவருக்கத்தக்க சவடால்களை, அருவருக்கத்தக்க எச்சரிக்கைகளை ஒரு நாள் விட முடிகிறது என்று சொன்னால் இந்த நாம் தமிழர் கட்சி என்கின்ற இந்த கும்பல் எப்படி மனிதகுல விரோத கும்பலாக, தமிழர் விரோத கும்பலாக
தம்மை மாற்றி வருகிறது என்பதை காவல்துறை இனியேனும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நடந்த கொலை மிரட்டல், நடந்த ஆபாச அர்ச்சனைகள் தமிழ்நாடே அறியும். இன்னைக்கு அந்த பட்டியலில் வீரலட்சுமி வந்திருக்கிறாங்க, தொல் திருமாவளவன் வந்திருக்கிறாரு, நாகை திருவள்ளுவன் வந்திருக்கிறாரு. இவர்களுக்கெல்லாம் நேரடியாக கொலை மிரட்டல் விட முடிகிறது. இவர்களுக்கே கொலை மிரட்டல் விடுகிறார் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் இதை செய்ய முடியும் என்பதை காவல்துறை விசாரிக்கணும். காவல்துறையின் மீது சாமானிய மக்கள் ஏன் மேலும் மேலும் நம்பிக்கை இழக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் காரணம். ஒன்றுத்துக்கு உதவாத பிரச்சனைலாம் தூக்கிட்டு ஓடியாந்துடுறீங்க. வேணா உண்மையிலேயே எதை நீங்கள் விசாரிக்க வேண்டுமோ அதை விசாரிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீர்களா, காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா, இல்லை ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் விடை காணும் முகமாக இனியேனும் வீரலட்சுமி அம்மா அளித்த அந்த புகாரின் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறு யார் செய்தாலும், கொலை மிரட்டல் விடுபவர் யாராக இருந்தாலும் அவர்களது ஆடியோ பதிவு இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணிட முடியும், ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிட முடியும். ஆதாரத்தோடு தான் ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டு அந்த அம்மா கேட்குறாங்கல்ல, நான் என்ன டைம் பாஸுக்கு வந்து புகார் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதமாக என் கிடப்பில் போட்டிருந்தீங்க. நீங்கள் கிடப்பில் போட்டதுனால தான் இன்றைக்கி அவன் ஒரு கூலிப்படையை அணுகி எப்படி நாகை திருவள்ளுவரை படுகொலை செய்வது என்று பேரம் பேசுகின்ற செய்தியெல்லாம் அடுத்து வெளியே வருது. 1 மாதம் முன்னாடி நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நடக்குமா? இதையெல்லாம் தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. மக்களுக்காக போராடக்கூடிய மக்களை, தலைவர்களை இவர்கள் இவ்வளவு எளிதாக அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவர்களது செயல்பாடுகளுக்கு ஏன் பார்ப்பனத்தை எதிர்த்து வலுவாக குரல் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? வீரலட்சுமி அம்மா மேலே, தொல் திருமாவளவன் மீது, நாகை திருவள்ளுவன் மீது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சனாதன எதிர்ப்பு அணியில் மிக உறுதியாக நிற்கிறார்கள். சமூக நீதி பாதையில் மிக உறுதியாக நிற்கிறார்கள். இங்கே சனாதன சக்திகள் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் செயல்படுகிறார்கள். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சியில் தமிழர்னு சொல்கிறவெல்லாம் தமிழன் கிடையாது. தமிழன்னு அடைமொழி வைத்து கொண்டு போவதெல்லாம் தமிழன் கிடையாது. தமிழன்னு அடைமொழி வச்சுக்கிட்டு அவன் ஆபாச அருவருப்பான வார்த்தைகளை பேசுபவனாக இருக்கிறான். அவன் எப்படி தமிழனாக இருக்க முடியும்? தமிழுக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது. எடுத்ததுமே அர்ச்சனை தான் செய்வான் என்று சொன்னால், ஆபாசமாகத்தான் அவன் பேசுவான் என்று சொன்னால் அவன் முதல்ல தமிழ் பட்டியலே வைக்க முடியாது. முதலில் தமிழர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய நாகரிகத்திற்கு சொந்தமானவர்கள், பண்பாட்டிற்கு உரியவர்கள். அவர்கள் நாகரிகமாக முதலில் ஒரு பண்பாட்டை கட்டமைப்பவர்களாக இருக்க வேண்டும். அதுவே முதல்ல நாம் தமிழர் கட்சி இல்லைன்னு சொன்னால், அடிப்படையாக இவர்கள் தமிழ் மக்களுக்கு பாடுபடுவர் என்று சொல்வது பச்சை பொய். அவர்கள் பார்ப்பனியத்திற்கு பாடுபடுகிறார்கள், பார்ப்பனிய ஆட்சியை நிறுவுவதற்கு பாடுபடுகிறார்கள், பாஜகவிற்காக நேரடியாக பாடுபடுகிறார்கள். பாஜகக்காரன் என்ன சொல்லுவான்? மதத்தை தூக்கிட்டு வருவான். இவன் என்ன பண்ணுவான்? சைவத்தை தூக்கிட்டு வருவான். அவன் இந்து மதம்னு சொல்லுவான், இவன் தமிழ் மதம்னு சொல்லுவான். அவ்வளோதான். அவன் விநாயகரை கொண்டு வருவான், இவன் முருகரை கொண்டு வருவான். அவன் தாய் மதம் திரும்புனா, இவனும் தாய் மதம் திரும்புன்னு சொல்லுவான். அவனும் ஒரே மதத்தை பேசுவான், இவனும் ஒரே மதத்தை பேசுவான். ஒற்றை மதம், சைவ மதம். பாசிசம் என்பது இந்த வடிவில் தான் வெளிப்படும், இந்த வடிவில் தான் வரும். அரசியல்வாதிகள் தெளிவாக இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே தெளிவாக வைக்கிறார்கள். இளைஞர்கள் தான் சீரழிகிறார்கள்.
ஒரு விட்டு பிச்சு போல அவர்கள் சென்று விழுகிறார்கள். அந்த தமிழ் பேச்சுக்கு மயங்கி கேட்டா அன்னைக்கு திமுக தமிழில் பேசி மக்களை மயக்கவில்லையா என்று சொல்கிறார்கள். திமுக தமிழில் பேசி மயக்கி ஆட்சிக்கு வந்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய சமூக நல திட்டங்களை ஏன் இவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள்? பார்க்க மாட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் அது அல்ல. ஏற்கனவே சமூக நல திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு, மேலும் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றி பேசினா அது ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சிக்கு பொருள். ஆனால் இவர்கள் அப்படி பேசுவதில்லை. அவர்கள் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது, இப்போது ஆளக்கூடிய திமுக அரசு மீது இவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு அணுகிறார்கள். ஆனால் அதிமுகவிற்கு இந்த காழ்ப்புணர்ச்சியையோ அதிமுக மீது இந்த வன்மத்தையோ அவர்கள் செலுத்துவதில்லை. காரணம், பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும், தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்ற வேண்டும். அதற்காக இவர்கள் திமுகவை மாத்திரமே தாக்குதல் இலக்காக கொண்டிருப்பார்கள். அதிமுக ஆட்சியிலே இருந்தால் கூட அவர்களை எதிர்த்து இவர்கள் பேச மாட்டார்கள். 4 ஆண்டு காலம் வெளிப்படையாக குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு கர்நாடக சிறையிலிருந்து வந்த சசிகலாவை சீமான் சந்திப்பார். தியாக தாயை சந்திப்பார். சந்தித்து உங்களையும் எடப்பாடியை சேர்த்து வைக்கிட்டோமான்னு புரோக்கர் வேலைக்கு அந்த அம்மா கிட்டே ஒப்புதல் கேட்பார். எடப்பாடியையும் சசிகலாவையும் சேர்க்கக்கூடிய அளவிற்கு சீமானுக்கு அந்த புரோக்கர் தன்மை இருக்கிறது. அவர் ஒரு கட்சியின் தலைவர். ஆனால் அதிமுக பிளவுபட்டுட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார். அதிமுக ஒன்றுபட்டால் என்ன, பிளவுபட்டால் நீ ஒரு கட்சியின் தலைவன். இதை பற்றிலாம் அவருக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் வேணா பேசி பார்க்கணுமா எடப்பாடி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக இதுதான் சீமானின் தரம். அதிமுகவை அவர் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரே கட்சியாக இருக்கிறது பாடுபடுவார். திமுக வீழ்த்துவதற்கு பாடுபடுவார். திராவிட கட்சியை வீழ்த்தணும்னா அதிமுக திராவிட கட்சி இல்லையா அப்போ? எனவே தமிழக மக்கள், இளைஞர்கள் தெளிவாக அரசியலை படிக்க வேண்டும், வரலாற்றில் இருந்து படிக்க வேண்டும். நான் சொல்கிறேன்னு எதையும் படிக்கக்கூடாது, நான் சொல்கிறேன்னு எதையும் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி நான் சொல்கிறது என்னுடைய உணர்வுலேருந்து பேசுவேன். ஆனால் இதற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது. அது தமிழ்நாட்டு அரசியல் என்பது சமூக நீதி அரசியல். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது ஒரு மூமெண்டாக, ஒரு இயக்கமாக வந்திருக்கிறது. இதை பார்க்க மறுக்கிறார்கள் பலரும். அதுதான் நான் சொல்லக்கூடிய அரசியல். நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, கடந்த 120 ஆண்டுகளில் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான வாக்குரிமை வந்திருக்கிறது. 18 வயது நிரம்பியவர்களுக்கான வாக்குரிமை வந்திருக்கிறது. இங்கே சமூக நல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே கல்விக்கான ஸ்திரமான வேலைகள் செய்யப்பட்டு, அதில் 1000 குறைபாடுகள் இருக்கிறது. சமூக கட்டுமானத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. இன்னும் ஊர் சேர்முறை இருக்கிறது. இன்னும் ஆணவ படுகொலை நடக்கிறது. இன்னும் சாதிய மோதல்கள் இருக்கிறது. செய்ய வேண்டிய தூரம், செய்ய வேண்டிய பணிகள், செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஆனால் வந்திருக்கக்கூடிய பாதை பிற மாநிலங்களில் எங்குமே பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமும் கிடையாது. அது ஒரு சமூக நீதி பாதையிலான பயணத்தையும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் தொடர்ந்து பார்ப்பனிய இந்து மதத்தால் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு எல்லாவற்றுக்கும், அது நீட்டை எதிர்ப்பதாக இருந்தாலும், புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக இருந்தாலும், 3 கருப்பு சட்டத்தை எதிர்ப்பதாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் அந்த சாதி அடிப்படையிலான தொடர்ந்து சமூகத்தை சாதி அடிப்படையிலான சமூகமாக வைத்திருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எதிர்க்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாத்திரமே இருக்கிறது. காரணம், இங்கே சமூக நீதிக்கான ஒரு பணி 100 ஆண்டு காலமாக நடந்திருக்கிறது. அதில் குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை சரி செய்து அதை அடுத்து முன்னெடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. சமூக நீதியை தவிர்த்து விட்ட ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பது பச்சை அயோக்கியத்தனமான அரசியல். அதுதான் நான் சொல்லக்கூடிய அரசியல்.